to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் வாக்கில் இனிமை வேண்டும் tips to have politeness in conversation என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது முதல்ல மனதில் உறுதி வேண்டும், ஸ்ட்ராங் மைண்ட், டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ டிப்ஸ் டு ஹேவ் பொலைட்னஸ். பொலைட்னஸ்ன்னு சொன்னால் வடிவா அழகா பொறுமையா செய்திகளை புரிஞ்சு கொண்டு பேசணும். அதுதான் அந்த பொலைட்னஸில் இருக்குது. எல்லா பதிலுமே எல்லா ரிப்ளையுமே பொலைட்டாக இருக்கணும். சில நேரத்தில் கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னால், சென்ற பதிவில் பகிர்ந்துக்கிட்டோம், கோவப்படுறோம்னு சொன்னால் நம்மளுடைய புரிதல் அங்கே குறைவாக இருக்கிறது, புரிதல் ஏதோ குளறுபடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி புரிதல் தெளிவாக இருந்தால் அப்போ நம்ம குரலை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, குரலை எழுப்ப வேண்டாம். ஆனால் எதிர உள்ளவங்க நம்மளோட பேசும்போது நம்மளோட கருத்தெல்லாம் ரிட்ராக்ட் பண்ணுறாங்க, சில சமயம் நம்மளை பீலிட்டில் பண்ணி பேசுகிறாங்க, அப்புறம் நம்மளோட வார்த்தைகளை அவங்க பொருள் எடுத்துக்கிறது இல்லை. இதில் 2-3 பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளை காட்டில் அவங்க நிறைய படித்தவங்க கூட இல்லை, நம்மளை காட்டில் நிறைய விஷயங்கள் செய்தவங்க கூட இல்லை, நம்மளை காட்டில் நிறைய விஷயங்களை அவங்க பழகிறது கூட கிடையாது. சோஷியல் இன்டராக்ஷன்ஸே அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் இட் தே ஆர் பீலிட்டிலிங் தி ஆப்போனன்ட் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வி ஷுட் ஷோ அவர் என்ன பண்ணணும், நம்மளோட வலிமையை பேச்சின் மூலமாக காட்ட வேண்டும். அது ஏற்புடையது. அதை அவ்வளோ சுலபமாக என்ன பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் பர்சனல் ஹராஸ்மெண்ட் இல்லையா. ஒருத்தர் ஈக்குவலாக இருக்கிறவங்களோட பேசினா அது சரி, ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, ஈக்குவல் இல்லைன்றது எந்த விஷயத்துலலாம், இப்போ நம்ம முன்னாடி சொன்னோமே, நம்மளை போல விஷயம் தெரிஞ்சவங்க இல்லை, நம்மளை போல படித்தவங்க இல்லை, நம்மளை போல செய்திகளை எடுத்துக்கொண்டவங்க இல்லை, நம்மளை போல சோஷியல் இன்ட்ராக்ஷனில் என்ன வயது தாண்டி பழகினவங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ஹராஸ் பண்ணுறாங்க ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அவங்க என்ன நம்மளை காட்டில் வயதில் சின்னவங்க அப்படின்றதுனால ஹராஸ் பண்ணுறாங்க, பீலிட்டில் பண்ணுறாங்க, சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா, அப்பொழுது என்ன சொன்னோம், முவிழ்ந்து விடு பாப்பா, முதிர்ந்து மதித்து விடு பாப்பா, எல்லாமே சொல்றாரு. முவிழ்ந்து உமிழ்ந்து மிதித்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்றாருல. மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வாக்கில் இனிமை வேண்டும், அதை நன்றாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இது போல பீலிட்டில் பண்ணும்போது நம்மளோட என்ன செயல்பாட்டு திறனை என்ன அளவு குறைத்து பேசும்பொழுது அதை ஏற்புடையதாக இல்லை என்று என்ன காரணம் இல்லாமல் பிழைப்ப கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும், அவங்கள மிதித்து விட வேண்டும் அப்படின்னு. அது அளவுக்கு கோவப்படணும்னு அவரே சொல்லி கொடுக்குறாரு பாரதியார் அந்த பாட்டில். ஆனால் மிதித்து விட வேண்டும் என்று சொல்லும்போது என்ன, யூ ட்ரெம்பிள், அந்த கருத்து நீ சொல்வது தவறு, இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய நேரத்தில் நடக்கும். சில நேரத்தில் வில் சிம்பிளி இக்னோர், we can simply ignore and move along. அது நம்ம அதை பண்ணலாம், ஒதுக்கிட்டு நம்ம மேலே போயிடலாம். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஆனால் இது ரெண்டுமே ஏற்புடையதா. உடனே நம்ம கோவப்பட்டு அவங்களோட அந்த கருத்து தவறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதும் ஏற்புடையது தான். சரி, இவங்களோட பேசிட்டு ஒன்றும் காரியம் இல்லை, சிம்பிளி பிரஷ் இட் அசைட், வி மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவதும் ஏற்புடையது தான். இரண்டுமே பொருத்தமானது தான். ஆனால் சமயத்துக்கு ஏற்றா போல, நேரத்திற்கு தகுந்தாற் போல அந்த விஷயத்தில் நம்ம முழு அளவில் நம்மளோட ஈடுபாட்டை காட்டணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துலையுமே நம்ம ஒதுங்க முடியும். அப்படி இருந்தால் நம்ம பேசாமலேயே அங்கே நம்மளுடைய என்ன பண்ணுறோம், எதிர்மறை கருத்து, வி ஆர் ரிட்ராட்டிங் திஸ், வி ஆர் என்ன வெகமெண்ட்லி கண்டமிங் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வி ஆர் கண்டம் திஸ், வி டோன்ட் வாண்ட் டு, இது மாதிரிலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை சொல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேகத்தோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறோம் என்ன சொன்னாலே நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய என்ன செய்கை மூலமாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது வாக்கில் இனிமை வேண்டும் என்று சொன்னால், ஏன் டாக்டர் கோவப்பட சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால், கோவப்படுறதுக்கு சொல்லித்தரல, அது எதிராளிக்கு அப்படியே பீலிட்டில் பண்ணுறாங்களே அவங்களுக்கு புரியணும் இல்லையா நம்ம பேசுறது, நம்ம சொல்கிறது. அவங்களும் இப்போ இந்த பதிவு பார்ப்பாங்க, நம்ம எதிர இருக்கிறவங்க 2-3 பேருக்கு அது போல கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது புரியணுமே. காரணம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை காட்டணும் அப்படின்ற அந்த ஒரே ரீசனுக்காக எதிர உள்ளவங்கள பீலிட்டில் பண்ணுறது தவறு. அந்த அணுகுமுறை ஏற்கப்பட மாட்டாது, அது ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை என்பதை நம்ம எப்படி தெரியப்படுத்துறது. நம்ம என்ன இது, we are not low person, highly educated. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும். விலகும் போதே எதை காட்டுகிறது, நீங்கள் பேசுவது சரியில்லை என்பதை எனக்கு என்ன மறைமுகமாக அவருக்கு எடுத்து சொல்கிறது. அதனால் இது கோவப்படுறது இல்லை, எதிராளி சொல்கிறது தவறுன்னு அவருக்கு எப்படி சுட்டி காட்டுறது,
அவருக்கு காது கொடுத்து வாங்க மாட்டாங்கல்ல. அப்போ காது கொடுத்து வாங்கினா தானே அவங்க சொல்றது சரியா தவறான ரெண்டும் தெரியும். அதனால தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போல செய்யணும். ஆனால் அதனால என்ன ஆகும், இது போல பேசுறவங்களோட இனிமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பழக மாட்டோம். இனிமே நம்ம பழக மாட்டோம். இந்த பழக்கத்திலிருந்து ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி வி வில் மூவ் அவுட் ஆஃப் திஸ் பெல்ட். இந்த பெல்ட்லேருந்து நம்ம வெளியில், இந்த நட்புன்ற வட்டாரத்துலேருந்து உள்ள நம்ம வெளியில் வந்துடுவோம். அதனால எப்பொழுதுமே அதாவது எதிர உள்ளவங்க யாரு, அவங்க தவறான கருத்து சொன்னா கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொம்ப படிக்காதவன், அதனால நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம படிக்கலன்னு அவங்க மறைமுகமாக சுட்டி காட்டினா கூட we should only keep quiet. ஆனால் மனு தர்ம பிரகாரம் பேசணும்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ரொம்ப படிக்கலன்னு அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி படிக்காதவங்க என்ன செய்வாங்க, படிக்கிறவங்களை பார்த்து ஏளனமாகவோ நகைப்புக்கிடமாகவோ பேசுவது என்பது இயற்கை. அதனால் அந்த இடத்துலேருந்து விட்டு விலகுவதே ஏற்புடையது. அந்த இடத்துலேருந்து விட்டு விலகு நாம் சொல்லக்கூடாது, படித்தவங்க அதை பற்றி சொல்லக்கூடாது. படிக்காதவங்க அப்படி ஏளனமாக பேசுகிறாங்க, படிக்கிறத பற்றி தவறாவோ நகைப்புக்கிடமாக கை கொட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அங்கிருந்து விட்டு விலகுவது ஏற்புடையது. அதனால் இது கூட இனிமையில் சேர்த்திக்குதான். ஆனால் இனிமையை எப்படி சொல்கிறோம், ஃபெரோஷியஸாக சொல்கிறோம். இனிமையே ஃபெரோஷியஸாக சொல்கிறோம். அதனால் பேசுவதில் இனிமை வேண்டும் என்றால் நடை உடை பாவனைகளிலும் இனிமை வேண்டும். அதாவது வடிவாக நடக்கணும், வடிவாக நம்மளுடைய செயல்களை திருத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது போல் என்ன தெரியுமா, ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசினா என்ன ஆகும், அந்த நேரத்தில் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, அங்கே இனிமையாக பேசுவது என்பது சாத்தியமே இல்லை. அதனால் எதில் அப்படி பேசுகிறவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அந்த இடத்த விட்டு நம்ம விலக வேண்டும். அதனால் இனிமையாக பேசுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல் நம்மளுடைய பர்சனாலிட்டியை ஹராஸ் பண்ணும்பொழுது அங்கே என்ன பண்ணணும், நிமிர்ந்து எழ வேண்டும் என்பதும் ஏற்புடைய கருத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.